உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. இரண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டிற்கான காபோத உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் சற்று முன் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் பெறுபேறுக்காக காத்திருப்பவர்கள் இணையதள பக்கத்தில் தமது தகவல்களை உள்ளீடு செய்வதன் மூலம் பெறுபேறுகளை அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான காபோத உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்த நிலையில் 346,976 பரீட்சார்த்திகள் நாடு முழுவதிலுமிருந்து தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லானாவுக்கு எதிராக நபரொருவர் கூரை மீது போராட்டத்தில் ஈடுபடும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வைத்தியசாலையில் பணியாற்றும் ஊழியர் ஒருவரே இவ்வாறு இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த ஊழியர் தேசிய வைத்தியசாலையின் பண்டாரநாயக்க கட்டடத்தின் மேல் மாடியில் ஏறி நின்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். எனினும் அவர் எதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் என்ற தகவல் வெளியாகவில்லை. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசத்தில் 5 வயதுக்கும் குறைந்த அதிகளவான சிறுவர்களிடையே போசாக்கு குறைபாடு காணப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் போசாக்கு குறைபாடான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதாவது இந்த பிரதேசத்தில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் கள விஜயத்தின் மூலம் 160க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் போசாக்கு குறைபாடுகளுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பிரதேசங்களில் வாழும் குடும்பங்களில் காணப்படுகின்ற வறுமை மற்றும் தொழில் வாய்ப்பின்மை என்பன போசாக்கு குறைபாடு காரணமாக அமைந்துள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பிரதேசத்தில் 2024ஆம் ஆண்டின் 6 வரையான இளவயது கர்ப்பங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள பராமரிக்கப்படாத தேயிலை தோட்டங்களை மீள பெற்றுக்கொள்ளுமாறு இலங்கை தேயிலை சபைக்கு விவசாய மற்றும் பெருந்தோட்டத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். குத்தகை அடிப்படையில் தனியார் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கியுள்ள தேயிலை தோட்டங்கள் தொடர்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை உரிய முறையில் பராமரிக்கப்படாத தேயிலை தோட்டங்களின் குத்தகை ஒப்பந்தங்களை முடிவுறுத்தி மீள பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தேயிலை தோட்டங்களை அரசாங்கம் குத்தகை அடிப்படையில் 28 நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. இவ்வாறு குத்தகைக்கு வழங்கப்பட்ட நிறுவனங்களில் 5 நிறுவனங்கள் மட்டுமே உரிமை முறையில் தோட்டங்களை பராமரிப்பதாக தேயிலை சபை அமைச்சருக்கு அறிவுறுத்தியுள்ளது. தேயிலை தோட்டங்களை குத்தகைக்கு எடுத்த நிறுவனங்கள் தேயிலை செய்கை உரிய முறையில் மேற்கொள்வதில்லை எனவும் சரியான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மினிசோட்டா மாகாணம் பெய்டியர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் உள்ள 2 மீது மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ள நிலையில் உடனடியாக அங்கு வந்த போலீசார் மர்ம நபர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான 3 உயிரிழந்துள்ள நிலையில் இது குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். திண்டுக்கல்லில் ரயிலில் மோதுண்டு உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 5 மாதங்களில் மாத்திரம் ரயிலில் மோதுண்டு 33 பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த கோரியும் இனப்படுகொலையை உடனடியாக நிறுத்துமாறு கோரியும் லிப்டன் சுற்றுவட்டாரத்திற்கு அருகில் கவனஈர்ப்பு போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. காசாவில் நடந்த மோதலில் 1500 குழந்தைகள் 7500 பெண்கள் உட்பட 36,000 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் எதிர்பார்ப்பாளர்கள் தெரிவித்திருந்தனர். வட மற்றும் மத்திய இந்தியாவில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பம் தொடர்பான நோய்களால் 15 பேர் உயிரிழந்தனர். டுர்கோலாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் 10 இறப்புகள் பதிவாகியுள்ளதுடன் பீகார், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மாநிலங்கள் மற்றும் தலைநகர் டெல்லியிலிருந்து வெப்பம் தொடர்பான இறப்புகள் பதிவாகியுள்ளன. இந்நாட்களில் இந்தியாவில் பொதுத் தேர்வுகள் நடைபெற்று வருவதுடன் ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் வெப்பநிலை அதிகரித்து வருவது பிரச்சனையாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.